வணக்கங்க. என்னடா இந்த முறை கோயில் பக்கம் வந்திருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆடி மாதம்னால என்ன ஸ்பெஷல்? அம்மன்னால என்ன ஸ்பெஷல்னு தேர், திருவிழா, கூழ், வேப்பிலை இது எல்லாமே தானே. இப்படி சிறப்பான ஆடி மாதத்தில் ஊர் முழுக்க இருக்கிற பல அம்மன்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பெத்தபள்ளி அம்மன், கங்கை அம்மன், மாரியம்மன், முத்தாலம்மன், பச்சை அம்மன், படவேட்டம்மன், அதே சமயம் ஆனைக்குளத்தம்மன் சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான அம்மன்கள் அந்தந்த ஊர் தெய்வங்களாக இருக்கிறாங்க. அப்படி அம்மன்களுக்கான சிறப்பு வாய்ந்த ஆடி மாசத்துல நாம இன்னைக்கு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். வஞ்சியம்பாள் ஒரு கன்னி தெய்வம். கன்னிகா பரமேஸ்வரின்னு சொல்ல அம்பாளுக்கு எந்த ஒரு மாங்கல்யமும் கிடையாது. அம்பாள் சுயம்பு மூர்த்தி. ஆற்காடை சேர்ந்த ஒரு வணிக வியாபாரி. அம்பாள் தன் தோழிகளோடு பாலாற்றுல நீராடி இந்த தருணம் அவகிட்ட வரி வசூல் பண்ற ஒரு ராஜா இந்த குழந்தைய பார்த்துட்டு இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அம்பாள் அடைய வரா. அம்பாள் அவளுக்கு பயந்துண்டு ஓடி ஒளிஞ்ச இடம் தான் இங்க. புத்துரு பின்னாடி அம்பாள் மறைஞ்சி ஒளிஞ்சின்றா. அப்ப இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவா, இங்க ஆடு மாடு மேய்க்கிறவளா பார்த்துட்டு எங்க அந்த குழந்தைன்னு கேட்கறச்ச பின்னாடி தான் ஒளிஞ்சுட்டு இருக்கா. அந்த பட்டுப்பாவடையை பார்த்து அந்த குழந்தை தொடர தருணம் அம்பாள் பஸ்மம் மறைஞ்சு போயிடறா. அந்த ஒரு அசத்து ரீதியா நான் தெய்வமா இருந்து ஜனங்களை பாதுகாக்க ஒரு பிறந்த தெய்வ குழந்தை நான். என்னை அருள்பாலத்தை என்னோட நான் அடையணும்னு நினைச்சது உன்னோட மிகப்பெரிய தவறு. இதனை உணர்ந்து என் அழகுல மயங்கி என் அழகுக்கே நீ காவல் தெய்வமா இருக்கணும்னு சொல்லி அம்பாளோட கட்டளைக்கு இணங்க அந்த ராஜாவே இங்க இருந்து காவல் தெய்வமா இருந்து கோவிலை பாதுகாக்கிறார். இந்த கோவிலோட கோவில் பூசாரி விஷ்ணு அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இதே போல ஊர்களில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல அம்மன்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு அம்மன்களுக்கு பின்னாடியும் அந்த ஊரோட வரலாறு ரொம்ப ஆர்வமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அம்மன்களோட வரலாறு, அதற்கு பின்னாடி இருக்கிற புராண கதைகளோட வரலாறு இன்னொரு பார்வையில் எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் என்ன சொல்றாங்கன்றதை அதையும் கேட்டு வந்துருங்க. இல்லை, எனக்கு அம்மன் வழிபாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கதைகள் அதிகாரப்பூர்வமான கதைகள் இல்லை. அது அந்தந்த பகுதிகளில் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறவர்கள், அதை வழிபாடு செய்கிறவர்கள் உருவாக்கக்கூடிய கதைகளாகத்தான் இருக்கின்றன. இந்த சமூகம் பெண் வழி சமூகமாக இருந்திருக்கிறது. ஒரு ஆண் வழி சமூகமாக இல்லாம பெண் வழி சமூகமாக இருந்தபோது பெண்கள் தான் எல்லாத்தையுமே முன்னெடுத்திருக்கிறாங்க. அவர்களை தலைமையாக வைத்துத்தான் இந்த சமூகமே அறியப்பட்டிருக்கிறது, இயங்கி இருக்கிறது என்று வரலாற்று ரீதியான செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. அப்ப பெண்கள் அரசிகளாக இருந்திருக்கிறாங்க, பெண்கள் தலைவிகளாக இருந்திருக்கிறாங்க, பெண்கள் குறி சொல்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க, பெண்கள் ஒரு நீதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த தன்மை கொண்ட அந்த பெண்கள் வழிபாட்டுக்கு உரியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவர்களை சாந்தப்படுத்துகிறதுக்காக பலிகள் எல்லாமே கூட நடந்திருக்கிறது. இந்த பெண் வழிபாட்டு முறை, பெண் கடவுளர் வழிபாட்டு முறையில அந்தந்த ஊருக்கு ஏற்ற பகுதிக்கு ஏற்ற அம்மன்கள் நிறைய இருக்கிறாங்க. அம்மன்கள் என்று சொன்னால் அம்மாக்கள் தான், தாய்கள், தெய்வங்கள், தாய் தெய்வங்கள். அப்ப இவர்களுக்கான தனித்தனி வரலாறுகள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரியாக அந்த அம்மாக்களை, அந்த அம்மன்களை வணங்குகிற மக்கள் பிரிவினருக்கு ஏற்ற மாதிரியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப இந்த பெரும்பாலான புராணங்கள் பிற்காலத்துல உருவாக்கப்பட்டவைதான். அப்படித்தான் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயிலாக அது மாறுகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு நிச்சயமாக ஒரு புராணத்தை இவங்க உருவாக்குகிறார்கள். அது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனா வரலாற்று ரீதியாக அப்படியாக சொல்வதற்கு எந்த விதமான இடமும் இல்லைன்றதுதான் எனக்கு என்னுடைய கருத்து. அது உருவாக்கப்படுகிறது. ஆனா உண்மையான அம்மனுடைய வரலாறு என்பது நீங்க ஒரு 80 வயது, ஒரு 100 வயது கடந்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த வரலாறுகள் இருக்குது இல்லையா, அதுதான் உண்மையான வரலாறு. வஞ்சியம்மன் கோவில் ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த 3ஆம் வெள்ளியில் அம்மன் மகாலட்சுமி அலங்காரம், அதாவது 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் சில்லறையால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் காட்சியளிச்சுட்டு வராங்க. ஆடி மாதம்னாவே இந்நேரம் உங்கள் ஊர்லேயும்
கூழ், தோரணம், தேர், திருவிழான்னு களை கட்டிட்டு இருக்கோம். அதே சமயம் உங்கள் ஊர்லேயும் இதே போல் பல அம்மன்கள் இருப்பாங்க. அந்த அம்மன்களுக்கு பின்னாடி பல புராண கதைகள் இருக்கும். இந்த அம்மனை போலவே உங்கள் ஊரில் இருக்கிற அம்மனை பற்றிய சிறப்பையும் அதற்கு பின்னாடி இருக்கிற வரலாறையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் ஏராளமான புராண கதைகளோட தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சா. குமரவேல்.